இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் தமிழ் ஆராதனைக்கு நாங்கள் வரவேற்கிறோம். உறுதியான குடும்பங்கள் உறுதிமிக்க சபை என்பதே எங்களுடைய தலையங்கம் இந்த வருடத்தில். அதில் இன்று நான் பேசப்போவது முதல் குடும்பத்தை குறித்து பேசப் போகிறேன். முதல் குடும்பம் இல்லாவிட்டால் ஆதி குடும்பத்தை குறித்து இன்று நான் பேசப் போகிறேன் உங்களிடம். ரைட்? எங்களுக்கு ஒரு குடும்பம் என்று சொல்லுகிற பொழுது எங்களுக்கு ஒரு மாதிரி தேவை. எங்களுக்கு ஒரு மாதிரி ஒன்று வேணும். எப்படி குடும்பம் இருக்க வேண்டும் என்பது ஒரு மாதிரி எங்களுக்கு தேவை இருக்கிறது. அந்த மாதிரியை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்கே செல்லுவது? என்னென்று எங்களுக்கு தெரியும்? ஒரு குடும்பம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது எங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி அந்த நாங்கள் கண்டிருக்கிறோமோ அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை என்று நீங்கள் கேட்கலாம். ஆம், இந்த உலகத்தில் சில குடும்பங்கள் மிக அழகாக அவர்களது குடும்பத்தை கொண்டு செல்வதை எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. உலகத்தில் அப்படிப்பட்ட மாதிரிகள், முன்மாதிரிகள் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு இருக்கிற சிறந்த முன்மாதிரி தேவனின் குடும்பம், ஆண்டவரின் குடும்பம். ஆண்டவருக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது. இயேசுவை குறித்து நான் அதிகமாக கற்கிற பொழுது, அவருடைய திருத்துவம், அதாவது ஆண்டவரின் திருத்துவத்தை குறித்து கற்றுக்கொள்ளுகிற பொழுது நான் ஆண்டவர் அந்த திருத்துவம் தான் இந்த உலகத்தில் இருந்த மிக சிறந்த குடும்பமாக நான் காண்கிறேன். அந்த திருத்துவம் தான் எங்களுக்கு இருக்கிற மிக சிறந்த முன்மாதிரியான குடும்பமாக நான் காண்கிறேன். அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் எப்பொழுதுமே விசுவாசத்தை காண்பிக்கிறார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் சந்தோஷமாக ஒத்துழைத்து செல்லுகிறார்கள். அவர்களுக்குள், அந்த குடும்பத்துக்குள் ஆர்வம் மிக்க படைப்பு காணப்படுகிறது. அவர்கள் ஒருவரை ஒருவர் புகழ்கிறார்கள், ஒருவரை ஒருவர் உயர்த்துகிறார்கள். அவர்களுக்குள் தியாக பூர்வமான அன்பு அவர்களுக்குள் காணப்படுகிறது. இந்த விதத்தில் அவர்கள் ஒருவரோடு கொடுக்கல் வாங்கல் செய்வது எங்களுக்கு வேறொரு இடத்திலும் காணக்கூடிய முடியாத ஒரு விடயம். இயேசு ஒரு மகிமையான குடும்பத்தில் இருந்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். இயேசு மகிமையான ஒரு குடும்பத்திலிருந்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அதாவது திருத்துவம் தான் எங்களுக்கு இருக்கிற மிகச் சிறந்த ஒரு முன்மாதிரியான குடும்பமாய் இருக்கிறது. அன்றைக்கு நீங்க சொல்லக்குள்ள இப்ப இந்த திருத்துவத்தை குறித்து பாஸ்டர் எப்படி எங்களுக்கு அந்த குடும்பத்தை பற்றி நீங்க சொல்லுவீங்க, எங்கிருந்து இந்த வார்த்தைகள் வருது, எங்கிருந்து நீங்க இதை கொண்டு வரீங்கன்னு நீங்க என்கிட்ட கேட்கலாம். நான் ஆண்டோட வார்த்தையில தான் உங்களுக்கு கொண்டு வரேன், அந்த இடத்துக்கு போறேன். அதுக்கு முன்பதாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால், எனக்கு மிக சந்தோஷமான விஷயம் என்னவென்றால், ஆண்டவர் ஒரு குடும்பம். ஆண்டவர் ஒரு குடும்பம். அவர் ஒரு தனியான நபர் அல்ல, அவர் ஒரு குடும்பம். ஒரு தனியான நபராய் அவர் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பதாக ஒரு தனியாக நபராய் இருந்தால் அவருக்கு குடும்பம் என்றது அர்த்தம் என்னன்னு தெரியாமல் இருக்கும். ரைட்? அப்படி என்றால் அவர் தனியாக இருந்திருந்தால் அப்படி குடும்பம் என்ற அர்த்தம் தெரியாமல் இருந்திருக்கும். ஆண்டவருக்கு இன்னொரு பேர் ஆண்டவருக்கு வார்த்தையில் இருக்குது. என்ன பேர்? God is. ஆண்டவர் யார்? சொல்லுங்க. இல்ல, பிதா, பரிசுத்த ஆவி, இயேசு, 3 பேரும் இருக்காங்க. திருத்துவத்தை பற்றி நான் கேட்கல. இன்னொரு பேர் God is love. ஆண்டவர் அன்பு. ஆண்டவர் என்றால் அன்பு. அன்பு ஒரு ஆளுக்கு தனியா தனக்கு அன்பு செலுத்த முடியாது. அவருக்கு அன்பு என்ற பெயர் கொடுத்ததுக்கு காரணம் என்னவென்றால், அவர் இந்த உலகம் படைப்பதற்கு முன்பதாக ஒரு நபர் அல்ல. அவர் திருத்துவத்தில் ஆண்டவர் 3 பேர் ஒரு நபராக இருந்தாலும் அவர்களுக்கு 3 நபர்கள் அவருக்குள் இருக்கிறது. அந்த 3 நபர்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்தி இருக்கிறார்கள். நித்திய காலமாக அந்த அன்பு அவர்களுக்குள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ரைட்? அதனால் தான் ஆண்டவருக்கு அன்பு என்ற பெயர். அப்ப அவர் படைப்பதற்கு முன்பதாகவே அன்பை தெரிந்தவர், அன்பை அறிந்தவர். அன்பு என்றது என்ன என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை தான், அப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் நாங்கள் நமஸ்கரிக்கிறோம். ரைட்? ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து எங்களுக்கு காணக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவர் என்று சொல்லுகிற பொழுது மிக அழகான 3 பேர் சேர்ந்த ஒரு குடும்பம். அவர்கள் ஒன்றாக, அவர்கள் நேர்த்தியான இணைப்புடன். இந்த வார்த்தைகளை நான் இதுக்கு முதல்ல தமிழ்ல டைம் எடுத்து தேடி எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. நேர்த்தியான இணைப்புடன் இந்த குடும்பம் பல காலமாக, நித்திய காலங்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். ரைட்? ஒரு நபர் என்று சொன்னா சுயநலத்தில் தன்னைத்தானே குறித்து யோசிச்சு கொண்டு வந்திருப்பாங்க. 2 நபரா இருந்தாண்டா அந்த ஒரு நபர் மற்ற நபரும் அவர் இவரையும் பிரித்து அவங்க 2 பேர் மட்டும்தான் இந்த உலகமே. அவங்க 2 பேரும் தான் இந்த உலகத்தில், வேற ஒன்றும் இல்லை. அந்த 2 பேருக்கு மத்தியில் அவங்க 2 பேருக்கு மட்டும் தான் முழு உலகமே. 3 நபர் என்று சொல்றது சுயநலம் அற்ற ஒரு உறவு, ஒரு திறந்த உறவு. ரைட்? யோசிச்சு பாருங்க. ஒரு ஆளா இருந்திருந்தாண்டா அவங்க சுயநலத்தை தன்னை குறித்து மட்டும்தான் அவர் யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு. 2 பேரா இருந்திருந்தாண்டா ஒரு ஆள் அவரை பற்றியும் இவர் அவரை பற்றியும் யோசிச்சு அவ்வளவு அந்த உலகமே அவங்க 2 பேர் மட்டும்தான். ஆனா ஆண்டவர் 3 நபர்கள்.
என்று சொல்லக்குள்ள அது ஒரு திறந்த ஒரு உறவு, சுயநலம் அற்ற ஒரு உறவு. அவர்கள் 3 பேருக்கும் தங்களை தாங்கள் பகிர்ந்து கொண்ட ஒரு உறவாக காணப்படுகிறது. இந்த உறவை எங்களுக்கு காண்பிப்பதற்கு யோவான் 17ஆம் அதிகாரத்தில் இயேசு செய்த ஒரு ஜெபத்தின் ஊடாக அவருடைய சில காரியங்களை, இந்த உறவு எப்படிப்பட்ட உறவு என்பதை எங்களுக்கு காணக்கூடியதா இருக்குது. ரைட்? அப்ப யோவான் 17ஆம் அதிகாரத்தில் முதல் 6 வார்த்தைகளை நாங்கள் வாசிக்க போறோம். யோவான் 17:1-6 வாசிச்சு நாங்கள் பார்ப்போம். இந்த உறவு எப்படிப்பட்ட ஒரு உறவுன்றதை நாங்கள் பார்ப்போம். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேளை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும் படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினால் இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாயிருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு குடும்பங்களை குறித்து நாங்கள் பேசுகிற பொழுது எங்களுக்கு முன்மாதிரியான ஒரு குடும்பம் எங்களுக்கு காண வேண்டியதாக இருக்கிறது. எங்கள் ஆவிக்குரிய கண்களை திறந்து திருத்துவத்தின் அந்த குடும்பம், ஆண்டவரே, நித்திய காலங்களாக தேவன், குமாரன், பரிசுத்த ஆவியின் இடையில் இருந்த அந்த உறவை எங்களுக்கு ஆண்டவரே இன்று வெளிப்படுத்தும். அந்த வெளிப்படுத்தலை கொண்டு வரும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வெளிப்படுத்தலின் ஊடாக ஒரு குடும்பம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை எங்களுக்கு காண்பியும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு சபையாக ஆண்டவரே எங்களை இன்னும் உங்களிடம் கிட்டி சேருங்க. உங்களை மாறி மாற்றுங்க ஆண்டவரே. அந்த குடும்பம் ஆண்டவரே, நீங்கள் வைத்திருந்த அந்த குடும்பமே எங்கள் குடும்பம். அதுதான் உங்களுடைய சித்தம். அவ்வாறு தான் நீ குடும்பத்தை படைத்தீர். அந்த குடும்பமாக மாறுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் அது கிருபை கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த காலை நேரத்தில் நாங்கள் ஆண்டவரின் தத்துவத்தின் குடும்பத்தை பார்ப்பதற்கான முக்கிய காரணம் என்னவென்றால், எங்களுக்கு ஒரு மாதிரி தேவை. ஒரு குடும்பமாக எவ்வாறு நாங்கள் வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வதற்காக எங்களுக்கு இருக்கிற மிக சிறந்த மாதிரி ஆண்டவரின் திருத்துவ குடும்பம். அந்த திருத்துவ குடும்பத்தில் அவர் ஒரே ஆண்டவராய் இருந்தாலும் 3 நபர்களாய் அவர்கள் செயல்படுகிற பொழுது அவர்களிடையில் காணப்பட்ட எப்படிப்பட்ட ஒரு உறவு காணப்பட்டது என்பதை நாங்கள் கற்றுக்கொள்வதன் ஊடாக எங்களுக்கு முடியும். அந்த அப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக நாங்களும் மாறுவதற்கு நாங்கள் வாசித்த இந்த 6 வார்த்தையில் எங்களுக்கு காணக்கூடிய முதலாவது விஷயம் என்னவென்றா, ஏன்ஷியன்ட் லவ், ஆதி அன்பை எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. ஆதி அன்பு, ஆதி அன்பு, அதான் முதலாவது காரியம் எங்களுக்கு காணக்கூடியதா இருக்கிறது. இந்த ஆதி அன்பு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் மத்தியில் செயல்படுவதை எங்களுக்கு காணக்கூடியதா இருக்கிறது. அவர்கள் மத்தியில் இந்த ஆதி அன்பு செயல்படுவது, எவ்வாறு செயல்படுவது என்று இந்த 5 வார்த்தைகளில் எங்களுக்கு காணக்கூடியதா இருக்கிறது. இயேசு இந்த 6 வார்த்தையில் 3 தடவை அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, என்னை மகிமைப்படுத்தும், நான் உம்மை மகிமைப்படுத்துவதற்காக. என்னை மகிமைப்படுத்தும், நான் உம்மை மகிமைப்படுத்துவதற்காக. முதலாவது வசனம், 4வது வசனம், 5வது வசனத்தில் 3 தடவை இயேசு சொல்லுகிறார், என்னை மகிமைப்படுத்தும், நான் உம்மை மகிமைப்படுத்துவதற்காக. பிதா இயேசுவை மகிமைப்படுத்துகிறார், இயேசு பிதாவை மகிமைப்படுத்துகிறார். இது தொடர்ந்து இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது மாத்திரமல்ல, இது ஆதி காலம் முதல் நித்திய காலமாக இந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. பிதா குமாரனை மகிமைப்படுத்தலும், குமாரன் பிதாவை மகிமைப்படுத்தலும் காலம் காலமாக நடைபெறுகிற ஒரு விஷயமாக எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு முக்கியமான விஷயம். அவர்கள் ஒருவரை ஒருவர் பாராட்டி, ஒருவரை ஒருவர் புகழ்ந்து, ஒருவரை ஒருவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நித்திய காலமாக. எங்கிருந்து இந்த சிந்தனை வருது? எப்படி எங்களுக்கு தெரியும் நித்திய காலமாக இது நடைபெறுகிறது என்று? யோவான் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 24ஆம் வசனம், பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால். பிதாவே, உலகம் தோன்றுவதற்கு முன் என்னில் அன்பாய் இருந்தீர். எப்ப?
அப்ப உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக அவங்களோட மத்தியில இந்த அன்பு காணப்பட்டது. நித்திய காலமாக இந்த அன்பு அவர்கள் மத்தியில் காணப்பட்டது. நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமை நீர் எனக்கு தந்தவர்களுக்கு காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னன்னு கூட இருக்க விரும்புகிறேன். இல்ல முக்கியமான விஷயம், நான் முதலாவது பகுதியை தான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். 24ஆம் வசனத்துல என்னன்னா, உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே என்னில் அன்பாயிருந்தீர். அதுதான் முக்கியமான விஷயம். அதாவது இந்த திருத்துவ ஆண்டவர் என்பவர், அவர் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பதாகவே அவர்கள் மத்தியில் ஒரு அன்பான உறவு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த உறவு அவர்களுக்கு மத்தியில் இருப்பதனால் அவர்களுக்கு அன்பு என்பது என்னென்று தெரியும், குடும்பம் என்பது என்னென்று தெரியும். அதனால் இது நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப எங்களுக்கு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கிறது. என்னண்டா, இதுல நாங்க மகிமை என்ற வார்த்தை திரும்ப திரும்ப என்னை மகிமைப்படுத்தும், நான் உம்மை மகிமைப்படுத்துகிறேன், என்னை மகிமைப்படுத்தும் என்று திரும்பி திரும்பி சொல்லக்குள்ள மகிமை என்றால் என்ன? மகிமை என்றால் என்ன? என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? மகிமை என்றா எங்கட நாங்க நினைக்கிறது மகிமை என்றா முதலாவது விஷயம் தான் நாங்கள் நினைப்போம். போடுங்க முதலாவது விஷயத்தை. ஒரு நபரை பாராட்டுதல், அவரை துதித்தல், அவரை புகழ்தல் தான் மகிமை என்று நாங்கள், இதானே மகிமை? பாராட்டி புகழ்தல், துதித்தல், இதுதான் மகிமை. வர்ஷிப் செய்கிற ஆக்களுக்கு எல்லாம் ஆண்டவரை நாங்கள் மகிமை செய்வோம், மகிமைப்படுத்துவோம் என்று சொல்லக்குள்ள நாங்கள் எப்பவுமே சொல்றோம் என்னண்டா, அவரை பாராட்டி புகழ்தல். ஆனால் மகிமைப்படுத்தல் என்றது, பாராட்டி புகழ்தல் அதில் முதலாவது விஷயம், முக்கியமான விஷயம். ஆனால் அதில் நிறுத்தப்படுற விஷயம் அல்ல. இரண்டாவது இன்னொரு விஷயம் இருக்கு மகிமைப்படுத்தலுக்கு. அவருக்கு சேவை செய்தலும், அவரை திருப்திப்படுத்தலும். மகிமை என்று சொல்லக்குள்ள பாராட்டி புகழ்வதோடு நிப்பாட்ட முடியாது. மகிமை செய்கிற பொழுது அந்த மகிமை செய்கிற நபரை நான் அவருக்கு சேவை செய்ய வேண்டும், அவரை நான் திருப்திப்படுத்த வேண்டும், அவரை நான் மகிழ்ச்சி அடைய செய்ய வேண்டும், அவருக்கு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அது மகிமையின் இன்னொரு ஒரு முக்கியமான செயலாக இருக்கிறது. இன்று சபையில் மகிமை என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதுதான் மகிமை என்று நாங்கள் நினைக்கிறபடினால ஞாயிற்றுக்கிழமை இந்த சபைக்கு அரை மணித்தியாலமோ 20 நிமிஷமோ 1.5 மணித்தியாலமோ அந்த டைமுக்கு மாத்திரம் ஆண்டவரை துதித்து நான் மகிமைப்படுத்திட்டேன் என்று நாங்கள் வெளியில போறது உண்மையான மகிமை அல்ல. ஆண்டவரை மகிமைப்படுத்துவது என்பது ஒவ்வொரு நிமிடமும் நீங்க வாழுகிற வாழ்க்கை ஆண்டவருக்கு மகிமைப்படுத்த வேண்டும். இதில் சொல்லப்படுகிற என்னென்றால், ஆண்டவருக்கு நான் சேவை செய்து அவரை திருப்திப்படுத்தி அவரை மகிழ்ச்சிப்படுத்துகிற வாழ்க்கையே மகிமை. அவரை துதிப்பதும் அவரை பாராட்டுவதும் மாத்திரமல்ல, அவருக்கு சேவை செய்து அவரை நான் திருப்திப்படுத்துவது மகிமையின் அடுத்ததா இருக்குது. இன்னுமே முடியல மகிமை, மகிமைன்னு முடியல. இன்னொரு விஷயம் இருக்குது. கொண்டு வாங்க தம்பி மூன்றாவது விஷயத்தை. பதிலுக்கு எதையும் எதிர்பார்க்காமல் எல்லாவற்றையும் அன்பினால் செய்ய வேண்டும். நீங்கள் செய்யறதை பதிலுக்கு உங்களுக்கு ஒன்றுமே எதிர்பார்க்க முடியாது. இன்னொரு நபரை மகிமைப்படுத்துகிற பொழுது பதிலுக்கு ஒன்றுமே எதிர்பார்க்காமல் எல்லாமே அன்பினால் செயற்பட வேண்டும். இது நான் கொடுத்த அர்த்தம் அல்ல, இதுதான் உண்மையான மகிமையின் அர்த்தம். இது இயேசு சொல்லுகிற பொழுது பிதா என்னை மகிமைப்படுத்துகிறார் என்று சொல்லுகிற பொழுது இதுதான் பிதா செய்கிறார் இயேசுக்கு. இயேசு சொல்றார் நான் பிதாவை மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிற பொழுது இதுதான் இயேசு பிதாவுக்கு செய்கிற விடயம். ரைட், இதுதான் நடக்கிற விடயம். ரைட், இன்று முதல் உங்களுக்கு மகிமை என்றால் ஒரு புதிய அர்த்தம் உங்களுக்குள் வர வேண்டும். ரைட், மகிமை என்பது எங்களை குறித்தது அல்ல. அதான் நான் சொல்லுவேன் எப்பவுமே வர்ஷிப் செய்கிற ஆட்களுக்கு நான் சொல்ற விஷயம் என்னண்டா, நாங்க வர்ஷிப் செய்யக்குள்ள நாங்க உயரக்கூடாது, வர்ஷிப்ல எங்களே காணக்கூடாது. வர்ஷிப் செய்யறதே ஆண்டவரை குறித்து. அப்ப ஆண்டவர் உயரப்பட வேண்டும் எங்கள் ஆராதனையில். ஆமென். எங்கேயாவது ஒரு ஆராதனையில் எவனாவது ஒருவன் உயர்ந்த ஆண்டா, அது அவனுக்கு அவன் செய்கிற ஆராதனையா இருக்குது, ஆண்டவருக்கு செய்கிற ஆராதனை இல்லை. ஆண்டவருக்கு செய்கிற ஆராதனையில் ஆண்டவர் உயர வேண்டும். இதுதான் மகிமை, இதுதான் உண்மையான மகிமை. இந்த மகிமை ஒரு நபரை பாராட்டி புகழ்ந்து அவருக்கு சேவை செய்த திருப்திப்படுத்தல், பதிலுக்கு எதையும் எதிர்பார்க்காமல் எல்லாவற்றையும்
அன்பினால் செய்தல் மகிமை. அப்ப இயேசுவும் பிதாவும் இப்படிப்பட்ட ஒரு மகிமை ஒருவருக்கொருவர் அவர்கள் செய்து கொண்டு வாழ்வதை எங்களுக்கு காணப்படுகிறதா இருக்கிறது. இயேசு 2 தரம் சொல்லுகிறார், 4ஆம் வார்த்தையிலும் 5ஆம் வார்த்தையிலும் அப்புறம் 24வது வார்த்தையிலும் அவர் செய்கிறார். I want them to see my glory. அவர்கள் என்னுடைய மகிமையை காண வேண்டும். The glory you have given me because you love me. நீங்கள் எனக்கு அன்பு செலுத்தி கொடுத்த மகிமையை அவர்கள் காண வேண்டும். அதாவது சபை இந்த மகிமையை காண வேண்டும். என்னை பின்பற்றுபவர்கள் இந்த மகிமையை காண வேண்டும். நீங்கள் எனக்கு அன்பு செலுத்தி கொடுக்கப்பட்ட அந்த மகிமை அவர்கள் காண வேண்டும் என்று இயேசு ஜெபிக்கிறார். நீங்கள் ஒரு நபருக்கு உண்மையாகவே அன்பு செய்தால் அந்த அன்பை நீங்கள் காண்பிக்கிற விதம் அவர்களை மகிமைப்படுத்துவதன் ஊடாக. நீங்கள் அவர்களை உயர்த்துவீர்கள், நீங்கள் அவர்களை புகழ்வீர்கள், நீங்கள் அவர்களை பாராட்டுவீர்கள், நீங்கள் அவர்களை சந்தோஷப்படுத்துகிற விதத்தில் வாழ்வீர்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் இது எல்லாமே செய்வது ஒன்றையுமே பதிலுக்கு எதிர்பார்க்காமல். எங்களுக்கு ஆண்டவர் வார்த்தையில சொல்லுது, பிதா குமாரனுக்கு இதை தான் செய்கிறார். நித்திய காலமாக குமாரன் பிதாவுக்கு இதை தான் செய்கிறார். பிதா குமாரன் மாத்திரமல்ல, யோவான் 16ஆம் அதிகாரம் 13-14 வார்த்தைகளை நாங்கள் வாசிப்போம். அதுக்கு இன்னொரு நபரும் ஒன்றாகிறார். யார் என்று பார்ப்போம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்றாராம்? பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்றாராம்? சத்திய ஆவி வரும் பொழுது சத்தியத்தை உங்களுக்கு எடுத்து அவர் விளங்கப்படுத்தி யாரை மகிமைப்படுத்துகிறார்? இயேசுவை மகிமைப்படுத்துகிறார். பாருங்க எப்படி அவங்க 3 பேரும் வேலை செய்யற விதத்தை பாருங்க. வேலை செய்யற அவங்க ஒரு நாளுமே தன்னை தான் மகிமைப்படுத்தவில்லை. இயேசு எப்பொழுதுமே பிதாவை மகிமைப்படுத்துகிறார், பிதா எப்பொழுதுமே இயேசுவை மகிமைப்படுத்துகிறார், பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை மகிமைப்படுத்துகிறார். ஒருவரும் தங்களை தாங்கள் மகிமைப்படுத்தாமல் எப்பொழுதுமே மற்ற நபரை மகிமைப்படுத்துவதை குறித்து தான் அவருடைய முழு கவனமும் முழு வாழ்க்கையும் முழு அர்ப்பணிப்புமே மற்ற நபரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான். இதுதான் திருத்துவ குடும்பத்தின் மாதிரி. திருத்துவ குடும்பத்தின் மாதிரி இது. அவர்கள் இவ்வாறு இருப்பதனால், அவர்கள் ஒருவருக்கொருவர் மேல் அன்பை ஊற்றுவதனால், அவர்கள் ஒருவருக்கொருவர் மேல் அவர்களுக்கு இருக்கிற அந்த சந்தோஷத்தை ஊற்றுவதனால், அவர்கள் ஒருவருக்கொருவர் மேல் அந்த மகிமையை அவர்கள் ஊற்றுவதனால், அதற்கு ஒரு அளவில்லாமல் அதை ஊற்றிக் கொண்டிருப்பதனால் அவர்களுக்குள் ஒரு பெரிய திருப்தி, அவர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, அவர்களுக்குள் ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு குடும்பமாக அவர்கள் காலமாக நித்திய காலமாக இந்த குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதன் அர்த்தம் என்ன? இப்படி சொன்னா இதுல அர்த்தம் என்ன? இது ஏன் நாங்கள் இப்போ இதெல்லாம் பார்க்கிறோம்? ரைட்? The nature of God is the ancient love. ஆண்டவர் உடைய குணாதிசயம் ஆதி அன்பு. ஆண்டவருடைய குணாதிசயம் ஆதி அன்பு. அவர் அன்பை நன்றாக அறிந்தவர், அன்பிலே வாழ்ந்தவர், அன்பை அவர் அனுபவித்தவர். ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அவருக்கு அன்பு என்றால் என்னென்று தெரியும். 3 பேர் தங்களை குறித்து சிந்திக்காமல் மற்றவர்களுக்கு ஊற்றி கொண்டிருப்பதன் நிமித்தினால், மகிமை மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பதனால் அவர்கள் 3 பேருக்குமே அன்பை அவர்கள் நன்றாக ருசி பார்த்தவர்கள். ரைட்? அவர்கள் ருசி பார்த்தவர்கள். அதனால் இதிலிருந்து இந்த ஆதி அன்பிலிருந்து 2 விஷயங்களை நான் உங்களுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். 2 விஷயம். முதலாவது தேவன் முடிவில்லா எல்லையில்லா மகிழ்ச்சி அடைகிற ஒருவராக இருக்கிறார். அவருக்கு முடிவும் இல்லை எல்லையும் இல்லாத ஒரு மகிழ்ச்சி அவருக்குள்ள இருக்கிறது. ஒரு சமயத்திலையும் ஒரு கடவுளையும் குறித்து அவர் மகிழ்ச்சி அடைகிறார் என்று சொல்லியில்ல. ஒரு சமயத்திலையும், இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு சமயத்திலையும் ஒரு கடவுளும் சந்தோஷப்படுகிறார் மகிழ்ச்சி அடைகிறார் என்று ஒன்று இடத்திலும் சொல்லியில்லை. ஆனால் எங்கட தேவன் அளவில்லாமல் முடிவில்லாமல் மகிழ்ச்சி அடைகிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் நாங்கள் ஆராதிக்கிறோம். மறக்க வேண்டாம் இது. அதான் சபையில் ஆண்டவருடைய பிள்ளைகள் மத்தியில் சந்தோஷம் இருக்கும். என்ன நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஒரு சந்தோஷமான தேவன். அப்ப எங்களுக்குள் அந்த சந்தோஷம் எங்களுக்குள் காணப்பட வேண்டும். நாங்கள் இந்த இடத்துல பார்க்கிறோம் 3 நபர், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர்கள்.
இவர்கள் வந்து தெய்வீக நபர்களாய் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தங்களுடைய மகிமைக்காக வாழாமல் மற்றவர்களுடைய மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு நபருக்கு இருக்கிற மிகப்பெரிய சந்தோஷம் என்னவென்றால், இன்னொருவரை உயர்த்துவதன் ஊடாக கிடைக்கிற சந்தோஷத்தை விட ஒரு சந்தோஷம் இல்லை. ரைட்? அதாவது இது இவர்கள் செய்வதற்கு காரணம், அந்த மற்ற நபர் எனக்கு நீ அன்பு செலுத்த வேண்டும் என்று அவர் டிமாண்ட் என்னது கேட்டுக்கொண்டதனால் அல்ல. நீ எனக்கு கட்டாயம் அன்பு செலுத்த வேண்டும் என்று கேட்க இல்லை. இது கேட்காம கொடுக்கிற அன்பு. இது நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும் தானே. யார்ட்டையாவது அன்பை கேட்டு எடுத்தீங்கன்னா அதுல ஒரு சந்தோஷம் இருக்கா? இல்லை தானே. ஆனா நீங்க நினைக்காத விதத்துல யாராவது உங்களுக்கு ஒரு அன்பு செஞ்சு அப்படி இருக்கும். ஆண்டவர் நான் கேட்டு அன்பை பெற்றுக்கொள்றவர் அல்ல. எப்பொழுதுமே அவங்க 3 பேரும் ஒருவருக்கு ஒருவர் கேட்காமலே அன்பை கொடுத்து கொண்டிருக்கிறவங்க. இதுதான் திருத்துவ குடும்பம். இதுதான் திருத்துவ குடும்பம். இதுதான் நாங்கள் திருத்துவ குடும்பத்தில் நாங்கள் காண்ற முக்கியமான விஷயமா இருக்கிறது. ரைட்? போடுங்க அடுத்த விஷயத்தை நான் போட்டிருக்கேன். சாரி, இல்லை அதுக்கு முதல். ரைட். What will make me happy is if you are happy. எனக்கு சந்தோஷத்தை கொண்டு வருகிற விஷயம் என்னவென்றால், மற்ற நபர் சந்தோஷமாக இருக்க வேண்டும். There is no greater joy than joy of making someone joyful. இன்னொருவரை சந்தோஷப்படுத்துவதை விட ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இந்த உலகத்தில் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமென்றால், அந்த சந்தோஷம் வரப்போகிறது உங்களே நீங்க சந்தோஷப்படுத்துவதன் ஊடாக அல்ல, இன்னொருவரை நீங்க சந்தோஷப்படுத்தி பாருங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷம். ஏன் எங்களோட வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை இன்றைக்கு? ஏன் சொல்லுங்க பாப்போம். ஏன் சந்தோஷம் இல்லை? நாங்க எங்களே சந்தோஷப்பட வைக்க பார்க்கிறோம். அதுதான் எங்களோட வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை. அதாவது ஆண்டவர் படைத்ததுக்கு எதிராக நாங்கள் செயல்படுகிறோம். அப்ப என்னன்னு எங்களோட வாழ்க்கையில சந்தோஷம் வரும். சந்தோஷம் வர்றதுக்கு ஒரே வழிதான், இன்னொரு ஆளை சந்தோஷப்படுத்துங்க. அப்போ உங்களோட வாழ்க்கையில சந்தோஷம் வரும். அதான் ஆண்டவருடைய மாதிரி. அதான் ஆண்டவர் எங்களை படைத்த மாதிரி. அதான் ஆண்டவர் அப்படித்தான் இருக்கிறார். அதனால் அவர் எங்களிடமும் அப்படி அதே எதிர்பார்க்கிறார். இதுதான் ஆண்டவருடைய இருந்த அந்த முடிவில்லாத சந்தோஷம். அதை ஆண்டவர் எப்பொழுதுமே அவர் அதை அனுபவித்தவராய் இருக்கிறார். ஆண்டவர் இந்த 3 நபர்களாக, ஒரு ஆண்டவர் தான், ஆனால் 3 நபர்களாக அவர் இந்த அன்பையும் இந்த சந்தோஷத்தையும் நித்திய காலமாக அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய மகிமையை தேடாமல், தங்களுடைய மகிமைக்காக வாழாமல், எப்பொழுதுமே அவர்கள் மற்றவருடைய மகிமைக்காக, மற்றவருடைய சந்தோஷத்துக்காக வாழ்கிறவர்களாக இருக்கிறார்கள். ரைட்? ஸோ முதலாவது வந்து நாங்கள் சொல்லுகிறோம் தேவன் முடிவில்லா எல்லையற்ற மகிழ்ச்சி. 2வது ஆதி அன்பை குறித்து 2வது விஷயம்தான், அதை எம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக தேவன் இந்த உலகத்தை படைத்தார். ரைட்? நான் கிறிஸ்தவனாகின முதல் நாட்களில் கொஞ்சம் காலம் போய்க்குள்ள ஆண்டவர் வார்த்தையை படிக்கக்குள்ள எனக்கு இருந்த மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? சபைக்கு வந்தோடனே ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, அவர் நன்றி செலுத்துகிற இடத்துல தான் இருப்பார், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க யோசிக்குள்ள நான் யோசிப்பேன், இப்படிப்பட்ட ஆண்டவர் இவரே இவ்வளவு ஆண்டவர் எங்கள்கிட்ட இப்படி எல்லாம் என்ன எங்களை படைச்சது வந்து அந்த சொல்லுவாங்க, எங்களை படைச்சது அவரை நன்றி செலுத்துவதற்காக. உண்மைதான், அதுதான், அதில் பிழை இல்லை. எங்களை படைச்சதே அவருக்கு நன்றி செலுத்துவதற்காக. அவ்வளத்துக்கு நன்றி அவருக்கு தேவை இருக்குதா? ஏதோ குறைபாடு இருக்கிற ஆண்டவர் பாரு எனக்கு விளங்குது, ஏதோ மற்றவங்க அவங்கள நன்றி செலுத்தினா தான் அவருக்கு சந்தோஷம் வரும் போல, அதனால தான் எங்களை எல்லாரையும் படிச்சு போட்டாரு அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா ஆண்டோட வார்த்தையை கற்றுக்கொள்ளுகிற பொழுது அதற்கு பிறகுதான் நான் அறிஞ்சேன், ஆண்டவருக்கு யாருடைய புகழும் நன்றியும் தேவையில்லை. அவர் ஏற்கனவே 3 பேர்களாக ஒருவருக்கொருவர் அவர்கள் மகிமைப்படுத்தி அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் அவர்களுக்குள் இருந்தது. அவர்கள் சந்தோஷமாக இருந்த 3 நபர்கள். அப்ப ஏன் அவர்கள் மக்களை எங்களை படைத்தது, மனிதனை ஏன் படைத்தார் என்ற கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் இதுதான். அந்த சந்தோஷத்தை அவர்களுக்கு எவ்வளவு அவர்கள் அனுபவித்தார்கள் அவங்க யோசிச்சாங்க. அவங்க 3 பேரும் எடுத்த தீர்மானம் என்னண்டா, இந்த சந்தோஷத்தை பலர் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப மனிதரை படைத்ததுக்கு காரணம் என்னவென்றால், அந்த சந்தோஷம், அந்த அன்பு மனிதர்களும் அனுபவிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது,
மனிதரை ஆதியாகமம் 1:27 மனிதரை தேவன் தன்னுடைய சாயலில் படைத்தார். சாயலில் படைத்தார். அதன் அர்த்தம் என்ன? இந்த மகிமையை நாங்களும் அவர் எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக, இந்த அன்பை அவர் எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக அவர் எங்களை படைத்தார். அப்ப இன்றைக்கு அவருக்கு வந்து சந்தோஷத்தை கொண்டு வருகிற, அவருக்கு வந்து அன்பை காண்பிக்கிற விஷயம் என்னது? எது அவருக்கு சந்தோஷத்தை கொண்டு வருது? எது அவருக்கு அன்பை கொண்டு வருகிறது? ஆண்டவருக்கு எது? தன்னை மகிமைப்படுத்திக் கொள்வதா? இல்ல, மற்ற நபரை உயர்த்துதல் தான் அவருக்கு மகிமையும் அவருக்கு சந்தோஷம் வருதண்டா. அவருடைய சாயல்ல படைச்ச எங்களுக்கு எப்படி மகிமையும் சந்தோஷம் வரப்போகுது? சொல்லுங்க 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 சொல்லுங்க, விட்டுடாதீங்க. மற்றவர்களை மகிமைப்படுத்தும் பொழுது, மற்றவர்களை உயர்த்தும் பொழுது, அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை மகிமைப்படுத்துங்கள், என்னை நீங்கள் சந்தோஷப்படுத்துங்கள். ஏன்? அவர் உங்களுடைய சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறவர் அல்ல. அவர் உங்களுடைய மகள், நீங்க வந்து அவரை அன்பு செலுத்தாட்டி அவருக்கு அன்பு குறைபாடு ஒன்றுமே இல்லை. அவர் உங்களுக்கு சொல்றது காரணம் என்னன்னா, நீங்க சந்தோஷமா இருக்கணும், நீங்க மகிழ்ச்சி அடையணும். ஆண்டவர் உங்களை படைத்ததே அவருடைய சாயலில். அவருக்கு தெரியும், நீங்கள் உங்களை பார்க்காமல் நீங்கள் மற்ற நபரை பார்க்க ஆரம்பிக்கிற பொழுது உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் வரப்போகிறது, உங்கள் வாழ்க்கையில் அன்பு நிறைய போகிறது என்று அவருக்கு நன்றாகவே தெரியும். எனக்கு எத்தனை பேர் இதை பிடிச்சு கொள்றீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஆண்டவர் இது காட்டின ஒரு வெளிப்படுத்துதல். பிடிச்சுக்கொள்ளுங்க, இதை பிடிச்சுக்கொள்ளுங்க. கூட வாழ்க்கையே மாறிடும் நீங்க இதை மட்டும் பிடிச்சு கொண்டீங்கண்டா. உங்களை படைத்த மாதிரி வந்து ஆண்டவர் அவருடைய சாயலில் படைத்தவர். அவர் வந்து தனக்கு மகிமையை தேடாதவர். அவர் மற்றவரை மகிமைப்படுத்துகிறவர். அவர் மற்றவருக்கு அன்பு செலுத்துகிறவர். மற்றவருக்கு முழுமையா தன்னை கொடுக்கிறவர். அதை நாங்கள் செய்ய தொடங்குற பொழுது எங்களோட வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியும் மகிமையையும் நாங்கள் அனுபவிக்க போகிறோம். யோவான் 17:22-23 இயேசு என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். யோவான் 17:22-23. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும் படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல் அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும் படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பாருங்க, 22 வசனம் திரும்பி போங்க, கொஞ்சம் மெல்ல போம். நாம் ஒன்றாய் இருப்பது போல், நாம் ஒன்றாய், திருத்துவ ஆண்டவர் ஒன்றாய் இருப்பது போல், என்னது இயேசு என்ன ஜெபிக்கிறார்? நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி. அப்ப என்னண்டு அவர்கள் ஒன்றாய் இருக்கிறார்கள்? ஒருவரை ஒருவர் மகிமைப்படுத்துவதன் ஊடாக, ஒருவருக்கு ஒருவர் சேவை செய்வதன் ஊடாக, ஒருவரை ஒருவர் எதிர்பார்ப்பு இல்லாமல் அன்பு செலுத்துவதன் ஊடாக அவர்கள் ஒன்றாய் இருக்கிறார்கள். அப்ப நாங்கள் எப்படி ஒன்றாய் இருக்கலாம்? நாங்கள் கதைப்போம் தானே, யூனிட்டி. ஒன்றாய் இருக்கிறது முக்கியம். ஒன்றாய் இருக்கிறதுக்கு ரகசியம் இதுதான். மற்றவரை புகழுங்கள், மற்றவரை உயர்த்துங்கள், மற்றவருக்கு சேவை செய்யுங்கள், மற்றவரை ஒன்றும் எதிர்பார்க்காமல் அன்பு செலுத்துங்கள். அதுதான் ஒற்றுமை, அதுதான் ஒன்றாய் இருக்கிற முறை. நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு, அதே மகிமை, நீர் எனக்கு கொடுத்த அதே மகிமையை நான் இப்பொழுது உங்களுக்கு கொடுத்துட்டேன். எங்களுக்கு அதே மகிமை எப்படி வந்தது? நான் அதுக்கு வாரன் கடைசியில் என்னென்னு எங்களுக்கு அந்த மகிமை வந்ததுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் அதே மகிமை இன்று எங்களிடம் இருக்கிறது. அந்த மகிமை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதுதான் முக்கியமான விஷயம். அந்த மகிமை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு இந்த இடத்தில் சொல்லுகிறார், ரைட், கொடுத்தேன். 23ஆம் வசனம் போம், ரைட். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்கள் ஆயிருக்கும் படிக்கு என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருந்தது போல் அவர்களிலும் அன்பாய் இருப்பதை உலகம் அறியும் படிக்கு. எப்படி? இயேசு சொல்லுகிறார், பிதாவே நீர் என்மேல் அன்பாய் இருந்தது போல், அதாவது என்னை நீர் எப்படி மகிமைப்படுத்தினீரோ, என்னை நீர் எப்படி உயர்த்துகிறீரோ, அதே போல என்ன செய்கிறாராம்? எங்கள் மேலும் அன்பாய் இருக்கிறாராம்.
எனக்கு டைம் இல்லை போகிறதுக்கு சில விஷயங்களை, ஆனால் சொல்லாமலும் இருக்க முடியாது. என்னென்ன படித்தனால எனக்கு நான் அந்த நேரம் எடுத்து ஆண்டோட வார்த்தையில் இருந்த சில விஷயம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மார்க் 1ஆம் அதிகாரத்தில் இயேசுட ஞானஸ்தானத்துக்கு ஒருக்க போய் பாருங்கள், என்ன அழகான விஷயம் உண்டு. ரைட், இப்போ வீட்டை போய் பாருங்கள். ரைட், அதில் இயேசு ஞானஸ்தானம் செய்த பின்பு அவர் வெளியே வரைக்குள்ள முதலாவது என்ன நடக்குது? வானம் திறந்து ஒரு குரல் வருது. என்ன குரல் சொல்லுது? இவர் என்னுடைய குமாரன், இவர் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன். என்ன அது? என்ன நடக்குதா? இல்ல, பிதா குமாரனை எல்லார் முன்னாலேயும் மகிமைப்படுத்துகிறார். அதுக்கு பிறகு என்ன நடக்குது? இன்னொன்று நடக்குது. மறக்க வேணாம். என்ன நடக்குது? பரிசுத்த ஆவியானவர் சொல்லுக்குள்ளே உடம்புல புல்ல இருக்குது. இயேசுவின் மேல் ஒரு புறாவின் சொரூபத்தில் வந்து இறங்குகிறார். ஏன் அதை செய்கிறார்? ஏன் செய்கிறார்? இயேசுவை மகிமைப்படுத்துவதற்காக. பாருங்க, இந்த திருத்துவ தேவன் செயல்படுகிற விதத்தை பாருங்க, எப்படி அவங்க வேலை செய்யறாங்கன்னு பாருங்க, எப்படி அவங்க மகிமைப்படுத்துறாங்க. இதுல சொல்றார் இயேசு, நீர் எனக்கு அன்பு செலுத்தியது போல் அவர்களுக்கும் அன்பு செலுத்துகிறீர். அப்ப உங்களை எல்லாரையும் பார்த்து பிதா என்ன சொல்றாருன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன சொல்றாரு? இது என்னுடைய மகன், இது என்னுடைய மகள், அவன் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? எத்தனை பேர் இதை நம்புறீங்க? ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார், உங்களை அன்பு செலுத்திக் கொண்டிருக்கிறார். அதுதான் இயேசு சொல்லுகிறார். ரைட், நீர் என்னில் அன்பாய் இருந்தது போல் அவர்கள் அன்பாய் இருக்க உலகம் அறியும் படிக்கு நான் அவர்களுக்கு நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். என்னில் இருக்கும்படி இதுதான் அந்த மகிமை. எப்படி நாங்கள் இயேசுக்குள்ள இருக்கிறது? எப்படி நாங்கள் ஆண்டவருக்குள்ள இருக்கிறது? அவரை மகிமைப்படுத்துவதன் ஊடாக. எங்களை குறித்து நாங்கள் மறந்துவிட்டு என்றைக்கு நாங்கள் அவரை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கிறோமோ, என்னது மகிமைப்படுத்துறா? புகழ் பாராட்டு, ஆம், சேவை செய்தல், அவரை மகிழ்ச்சி அடைய செய்தல், அவரை நாங்கள் சந்தோஷப்படுத்துதல், ஒன்றும் எதிர்பார்க்காமல். இதுதான் அடிக்கிற இடம். என்னண்டா, எங்கட செழிப்பு பிரசங்கங்கள்ல சொல்ற காரியம் என்னண்டா, கொடுங்க, அப்ப 10 தடவை கூட ஆண்டவர் கொடுப்பார். ஒன்றும் எதிர்பார்க்காமல் அவருக்கு அன்பு செலுத்த வேண்டும். அதான் ஆண்டவர் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். இதுதான் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற மாதிரி. குடும்பத்துக்கு ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற மாதிரி இதுதான். ரைட், each of the divine person does not demand glory for life. அடுத்த போடுங்க, நான் நினைக்கிறேன் தமிழ்ல அதை நான் மொழிபெயர்த்திருப்பேன். ரைட், ஒவ்வொரு உன்னத நபர்களும் தங்களுக்கு மகிமை எதிர்பாராமல், தங்கள் மகிமைக்கென்று வாழாமல் ஒருவரை ஒருவர் மகிமைப்படுத்தி வாழ்ந்தார்கள். எழுதி கொள்ளுங்க, போட்டுக்கொள்ளுங்க கூட தலைக்குள்ள. ஆண்டவர், அந்த திருத்துவ தேவன் எவ்வாறு வாழ்ந்தார் என்பது எங்களுக்கு முக்கியம். அவர்களுடைய மாதிரி எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. ரைட், அதனால்தான் நாங்கள் காண்கிறோம் இந்த அவர்களுக்குள் ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அவர்களுக்கு மகிமை, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஏற்கனவே இதை நித்திய காலமாக செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் தங்களுடைய மகிமை தேடவில்லை, அவர்கள் மற்றவரை மகிமைப்படுத்துவதே அவருடைய ஒரே நோக்கமாக இருந்தது. இதுதான் சந்தோஷத்தில் வளர்வதற்கான முறை. இதுதான் எங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரே விஷயம் எங்களோட வாழ்க்கையில. இப்ப உங்களோட வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? ரைட், இந்த இன்று நாங்கள் கற்ற காரியத்தினூடாக இந்த திருத்துவ குடும்பத்தில் ஒரு கொஞ்சமா எங்களுக்கு அந்த திருத்துவ குடும்பம் எப்படி செயல்படுதுன்னு எங்களுக்கு காணக்கூடியதா இருக்கு தானே? எத்தனை பேருக்கு விளங்குது இப்ப திருத்துவ குடும்பம் எப்படி செயல்படுதுன்னு? விளங்குதா? இப்ப நாங்க பார்ப்போம், எங்கட குடும்பத்துல நாங்க எப்படி செயல்படுகிறோம். ஆண்டவர், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று 3 பேர் குடும்பத்தை உருவாக்கினாங்க. குடும்பத்துல எத்தனை பாத்திரங்கள் இருக்குது சொல்லுங்க பாப்போம். எத்தனை பாத்திரங்கள் இருக்குன்னு சொல்லுங்க. 3 பாத்திரங்கள், கணவன், மனைவி, பிள்ளைகள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. ஏதாவது
காண்றீங்களா? ஆண்டவர் குடும்பத்தை உருவாக்கினது அதே மாதிரி. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான்ற 3 நபர்கள் ஒரே நபராய் இருப்பது போல ஆண்டவர் சொல்லுறார். ஆதியாகமத்தில் ஒரு ஆண் தன் பெண்ணோடு திருமணத்தில் ஒன்றிணைகிற பொழுது 2 மாம்சங்கள் என்னதான் மாறுதாம்? எங்க இதை கேட்டிருக்கோம்? இதுக்கு முன்னால ஒரு தேவன் 3 நபர்கள் எங்க கேட்டிருக்கோம்? இது திருத்துவம். திருமணத்தில் என்ன நடக்குது? அந்த திருத்துவத்துக்குள்ள ஆண்டவர் எங்களை கொண்டு வருகிறார். அந்த 2 மாமிசங்கள் ஒன்றாய் வருவது மாத்திரமல்ல, அந்த அந்த ஒரே மாம்சத்துக்குள்ளாக தான் பிள்ளைகள் வருது. இந்த திருத்துவத்தின் மாதிரி தான் குடும்பம். அப்ப குடும்பத்தில் நாங்க என்ன காண வேணும்? எப்படி நாங்கள் குடும்பத்தை கொண்டு செல்ல வேண்டும்? கணவன் தன்னை குறித்து சிந்திக்காமல் எப்பொழுதுமே தன் மனைவியை மகிமைப்படுத்த வேண்டும். கணவன் தன்னை குறித்து சிந்திக்காமல் எப்பொழுதுமே தன் பிள்ளையை மகிமைப்படுத்த வேண்டும். மனைவி தன்னை குறித்து சிந்திக்காமல் கணவனை மகிமைப்படுத்த வேண்டும். மனைவி தன்னை குறித்து சிந்திக்காமல் பிள்ளைகளை மகிமைப்படுத்த வேண்டும். பிள்ளைகள் தங்களை குறித்து சிந்திக்காமல் பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். பிள்ளை தன்னை குறித்து சிந்திக்காமல் தாயை மகிமைப்படுத்த வேண்டும். மகிமைப்படுத்துறாண்டா என்னது? பாராட்டி புகழ்தல் மாத்திரமல்ல, சேவை செய்தல், மகிழ்ச்சி அடைய வைத்தல். எப்படி நாங்கள் செய்ய வேண்டும்? அதை ஒன்றையும் எதிர்பார்க்காமல் இதை நாங்கள் செய்ய வேண்டும். எங்க வந்தாண்டு பாத்தீங்களா? கடைசியில யோசிச்சிங்களா? இந்த இடத்துக்கு வந்துடுவேண்டு. இதுதான் ஆண்டவர் உருவாக்கின குடும்பத்தின் மாதிரி. இதை எங்களுக்கு காண முடியுமாண்டா? குடும்பங்கள் எப்படி இருக்குமென்று உங்களுக்கு சிந்திச்சு கூட பார்க்க முடியாது. ரைட்? இந்த உலகத்தில் இருக்கிற நான் வாச்சோம் இப்போ ஒரு வார்த்தை ஒன்று பாவச்சேன். என்னது? செல்ஃப் கிவிங் லவ். தியாகபூர்வமான, ரைட், தியாகபூர்வமான அன்புக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மிகவும் நெருங்கிய ஒரு மாதிரி தான் ஒரு தாய் பிள்ளைக்கு அன்பு செலுத்துகிற விதம். ஒரு தாய் பிள்ளைக்கு அன்பு செலுத்துற விதம். ஒரு தாய் தன் பிள்ளைக்கு அன்பு செலுத்தும் பொழுது ஒன்றுமே அவர் முழுமையா தன்னையே கொடுத்துடுவா. தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு தன் பிள்ளைக்கு அன்பு செலுத்துவா. நான் சொல்றது உண்மையா பொய்யா? அதுதான் இந்த தியாகபூர்வமான அன்புக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மிக நெருக்கமான உதாரணம். ஆனா அதுலயும் அது சிறந்த உதாரணம் அல்ல. ஏனண்டா அப்படி செய்கிற தாய் கூட எதையோ ஒன்று எதிர்பார்த்து தான் செய்கிறார். நான் சொல்றது உண்மையா பொய்யா? அப்படி செய்யற தாய் கூட எதையோ ஒன்றை எதிர்பார்த்து, அதாவது அந்த பிள்ளை தனக்கு தாய் என்ற ஸ்தானத்தை கொடுத்ததுக்காக சந்தோஷத்தில் அதை செய்யலாம். முதலாவது காரணம். அப்படி இல்லாவிட்டால் அந்த பிள்ளை, நான் அப்படி பார்த்து கொண்டால் ஒரு நாள் அந்த பிள்ளை என்னை பார்த்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ தாய்மார் உடைஞ்சு போறதுக்கு காரணம் என்ன? எத்தனையோ தாய்மார் காயப்பட்டிருப்பதுக்கு காரணம் என்ன? என்னது? எதிர்பார்த்தாங்க தன் பிள்ளைகளை தாங்க அப்படி கஷ்டப்பட்டு உயர்த்தி இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்து வளர்த்து விட்டான்னா அவங்க எங்களே பார்த்து கொள்வாங்க. அவங்க அவங்களை பார்க்காம விட்டா நடக்கும், உடைஞ்சு போயிடுவாங்க. அன்பு செலுத்தினாங்க, தியாகபூர்வமான அன்பு இருந்தது. ஆனால் எதிர்பார்ப்புடன், நிபந்தனையுடன், நிபந்தனை அற்ற அன்பு அல்ல, நிபந்தனையுடன் செய்யப்பட்ட ஒரு அன்பு. இதுதான் இன்று நாங்கள் உடைவதற்கான மிக முக்கியமான காரியம். அம்மா அப்பா நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. நாங்கள் பிள்ளைகளுக்கு அன்பு செலுத்தும் பொழுது, நிபந்தனைகளை வைத்து நாங்கள் அன்பு செலுத்தும் பொழுது, ஒரு நாளைக்கு அந்த நிபந்தனைகள் எங்களுக்கு நடைபெறாமல் போவிட்டா உடைஞ்சு போயிடுவோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? ஆண்டவர் சொல்றார், மகிமைப்படுத்தல், அதாவது நித்திய காலமாக நான் செய்த விஷயம் நான் பாராட்டினேன், புகழ்ந்தேன், சேவை செய்தேன், மகிழ்ச்சி அடைய வைத்தேன். ஆனால் என்னிடம் ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற அன்பு எப்படிப்பட்ட அன்பு? நிபந்தனையற்ற, வரையற்ற. ரெண்டுமே இல்லை. நிபந்தனையும் இல்லை, அதுக்கு ஒரு வரையறையும் இல்லை. அப்படிப்பட்ட அன்பு. அதாவது நான் உங்களுக்கு அன்பு செலுத்துறபடியா, இப்ப நீ எனக்கு வாழா போனா, சரியா வாழா விட்டா நான் உன்னை தண்டிப்பேன்.
அப்படியே ஆண்டவர் அன்பு செலுத்துறார். உன் ஆசீர்வாதங்களை எடுத்து போட்டுருவான், அப்படியே ஆண்டவர் சந்திக்கிறார், எங்களுக்கு அன்பு செலுத்துறார். ஒரு நிபந்தனையுமே இல்லை. ரைட்? நல்ல உதாரணம் லூக் 15ஆம் அதிகாரத்தில் அப்பாட்ட வந்து மகன் இந்த சொத்தை தாங்கன்னு கேட்கக்குள்ள எப்படி கொடுத்தார்? நிபந்தனையோட கொடுத்தாரா? கொடுத்துட்டான். போய் அதை எல்லாத்தையும் இல்லாவாக்கின பிரதமி வரைக்குள்ள என்ன சொன்னார்? உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், நீ வராத இந்த வீட்டுக்கு, போயிடு 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 என்று சொன்னாரா? நிபந்தனையற்ற வரையற்ற அன்பை காண்பிக்கிற தேவன் தான் எங்கள் அன்பேவன். அப்படிப்பட்ட அன்பினால் எங்களை மகிமைப்படுத்துகிற தேவன் எங்களிடம் எதிர்பார்க்கிறார். எங்கள் குடும்பங்களிலும் நாங்கள் அப்படிப்பட்ட அன்பை அந்த மற்றவர்களுக்கு நாங்கள் காண்பிக்க வேண்டும். வரையறையற்ற நிபந்தனையற்ற அன்பை மற்றவர்களுக்கு காண்பிப்பது ஆண்டவர் எங்களிடம் எதிர்பார்க்கிறார். முடிக்கிறேன். என்னண்டு இயேசு எங்களுக்கு மகிமையை கொடுத்தார் என்ற ஒரு கேள்வி நான் கேட்டேன். கடைசி விஷயம், அடுத்தது போவோம். இதுவே நேரம், இதுவே நேரம். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை நீங்க வாசிக்குள்ள, 1ஆம் வசனத்தை வாசிங்க பாருங்க. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, 2ஆம் வசனத்தை வாசிங்க. பிதாவே வேலை வந்தது, பிதாவே வேலை வந்தது, வேலை வந்தது. மணித்தியாலம் வந்தது என்றதுதான் அதில் சொல்லப்படுகிறது. நேரம் வந்தது என்ற சில டிரான்ஸ்லேஷன், மணித்தியாலம் வந்தது என்ற சில டிரான்ஸ்லேஷன். இத யோவான் புத்தகத்தில் இயேசு திரும்பி பாவிக்கிற ஒரு விஷயம். முதலாவது தடவை எங்க பாவிச்சாருன்னு உங்களுக்கு நினைவு இருக்கா? மரியாள் வந்து சொல்றார், திருமணத்தில் திராட்சை ரசம் முடிஞ்சிட்டது, இப்ப தண்ணியை நீங்க திராட்சை ரசமா மாத்துங்கன்னு சொல்லிக்குள்ள இயேசு என்ன சொன்னார்? என்னுடைய வேலை வரவில்லை. அப்ப அவர் வேலை வரவில்லை, வேலை வந்தது என்றதை திரும்பி இயேசு பாவிச்சார். இந்த வேலை என்றான் அர்த்தம் என்ன? இந்த வேலை வந்ததுக்கு அர்த்தம் என்ன? இந்த வேலை வந்ததுக்கு அர்த்தம் வந்து அவருடைய சாகும் நேரம், அவரை கொலை செய்யும் நேரம், அவரை மிக கொடூரமாக கொலை செய்கிற நேரம் தான் அந்த வேலை. இந்த இடத்துல 17ஆம் வசனத்துல 2வது வார்த்தையில நீங்க பாக்குறீங்க, பிதாவே என் வேலை வந்தது. என்ன சொல்றார்? என்ன அதுல சொல்ல வாரார்? என்னை கொடூரமாக கொலை செய்யற நேரம் வந்துட்டு, என்னை கொடூரமாக கொலை செய்யற நேரம் வந்திருக்கிறது. அதான் அவருடைய அர்த்தம். ரைட்? ஆனால் கொடூரமான நேரம் வரும் பொழுது அவர் என்ன செய்ய சொல்லுகிறார் தனக்கு? 5வது வார்த்தையில் நாங்கள் முதல்ல பார்த்தோம், என்னை மகிமைப்படுத்துங்கள். அவருக்கு கொடூரமான நேரம், அவரை கொலை செய்கிற நேரம் வருகிற பொழுது அவர் சொல்லுகிறார், என்னை மகிமைப்படுத்துங்கள். இதுல அவரை மகிமைப்படுத்துங்கள் என்றால் அர்த்தம் என்ன? கொலை செய்வது, அவருக்கு செய்த காரியங்கள் எல்லாம் அதாவது அவரை இந்த நேரத்தில் துன்புறுத்தி, அவரை இல்லாத விதத்தில் அவருக்கு அடித்து 39 சவுக்கடிகள் அடிக்கப்பட்டு, அவருடைய தலையில் முள்முடி போடப்பட்டு, அவருடைய முகம் அவரை யாரென்று கூட தெரியாத விதத்தில் அவருடைய அழகு இல்லாத ஒரு இடத்துக்கு அவரை கொண்டு வருகிறது நேரத்தில் அவர் சொல்லுகிறார், என்னை மகிமைப்படுத்துங்கள். நாங்கள் நினைக்கலாம் இதில் ஆண்டவர் என்ன சொல்றாருண்டா, இயேசு என்ன சொல்றாருண்டா, அவரை கொலை செய்த பிறகு 3ஆம் நாள் உயிர் தழுகிறதைத்தான் அவர் சொல்றார், என்ன மகிமைப்படுத்துறது. அதான் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இல்லை, இயேசு மகிமைப்படுத்துறது சொல்றது என்னண்டா, தன்னை வெட்கப்படுத்தி கொலை செய்வதுதான் மகிமைப்படுத்தல். வெட்கப்படுத்தி கொலை செய்வதுதான் மகிமைப்படுத்தல். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, அவர் பரலோகத்தை விட்டு இந்த உலகத்துக்கு வருகிற பொழுது அவர் மகிமையை விட்டு எல்லாவற்றையும் அவர் கைவிட்டுட்டு, தேவன் என்ற மகிமையை கைவிட்டு மனிதனாக வருகிறார். ஆனால் நாங்கள் எசாயா 53-54 வாசிக்கக்குள்ள எங்களுக்கு தெரியுது, அவருக்கு ஒரு மனிதன் கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவர் அழகில்லாத நபராய் மாறினார். அவர் தேவனுடைய மகிமையை மாத்திரம் இழக்கவில்லை, மனிதன் என்ற மகிமையை கூட சிலுவையில் இழந்தார். ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய அழகு கூட அவருக்கு இருக்கல. அப்படி அவர் தன்னுடைய அழகை இழந்தார். அவர் தன்னுடைய மகிமையை சிலுவையில் இழந்தார்.
அந்த இழந்து இல்லாமல் இல்லாமாக்கி கொண்டு அவர் எங்களுக்காக பட்ட அந்த கஷ்டம், துன்பம், வேதனைகள், எங்களுக்காக அவருடைய சரீரம் உடைக்கப்பட்டு அவருடைய முகம் கூட சாயல் மாறப்பட்டு அவரை வெட்கப்படுத்தின அந்த தருணத்தை தான் அவர் சொல்லுகிறார், என்னை மகிமைப்படுத்துகிறது, நேரம் வந்திருக்கிறது என்னை மகிமைப்படுத்தும் என்று சொல்லும் பொழுது அவர் மரணத்தில் அவருக்கு நடக்கிற அந்த விஷயத்தை தான் அவர் மகிமைப்படுத்தலாக காண்பிக்கிறார். அதன் அர்த்தம் என்ன? சிலுவையில் என்னை மகிமைப்படுத்துங்கள். சொல்லுகிறார், என்னை மகிமைப்படுத்துங்கள், நான் உங்களை மகிமைப்படுத்துவதற்காக. அதாவது இயேசுவின் மகிமையின் உச்சக்கட்டம் என்னென்று நாங்கள் கேட்டோம்டா, அவர் சிலுவையில் செய்த அந்த அர்ப்பணிப்பு. இயேசுவின் மகிமையின் உச்சக்கட்டம் அவர் சிலுவையில் செய்த அந்த அர்ப்பணிப்பு. உங்களுக்கு இப்போ விளங்குதா? இயேசு சொல்லக்குள்ள என் மகிமையை அவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக. யாரோடு பகிர்ந்து கொள்வதற்காக? எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக அவர் என்ன செய்தார்? சிலுவையில் தன்னுடைய மகிமையை முழுமையாக இழந்தார். இப்போ கொஞ்சம் இந்த திருத்துவத்தை கொஞ்சம் விளங்கி கொண்ட நபர்களா இப்போ யோசிச்சு பாருங்க. என் தேவனே நீர் என்னை ஏன் கைவிட்டீர் என்ற வார்த்தைக்கு ஒரு புது அர்த்தம் உங்களுக்கு வரும். இன்றைக்கு அந்த 3 பேர்களுக்கு இடையில நித்திய காலமாக தங்களை குறித்து சிந்திக்காமல் மற்றவரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்த நேரத்தில் இயேசு சிலுவையில் அந்த மகிமையை முழுமையாக இழந்தார், இல்லாமலாக்கி கொண்டார். எதற்காக? எங்களை மகிமைப்படுத்துவதற்காக. பாருங்க, அவருக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்த காரியம் என்னவென்றால், அவருக்கு திருப்தியை கொண்டு வந்த காரியம் என்னவென்றால், அவரை முழுமையாக அவர் நான் செய்த வேலை, வந்த வேலை செய்து முடித்தேன் என்று சொன்ன விடயம் என்னவென்றால், அவரை இல்லாமல் ஆக்கி எங்களுக்கு மகிமை கொடுத்த நேரம்தான் அவர் சொன்னார், என்னுடைய வேலை முடிந்து விட்டது. சிலுவையில் கடைசியாக சொன்ன வார்த்தைகள், இட் இஸ் ஃபினிஷ்ட். எல்லாமே முடிஞ்சிட்டு. எப்படி முடிச்சார்? தன்னை இல்லாமலாக்கி, செல்ஃப் சாக்ரிஃபைஸ். எங்களுக்காக தன் மகிமையை கைவிட்டார். எங்களுக்கு திருத்துவத்தை மாதிரி அன்பு செலுத்த முடியாது. ஒரு குடும்பத்துக்குள்ள அந்த அன்பை செலுத்த முடியாது எங்கட வல்லமையினால. ஆனால் இந்த இயேசுவோட நீங்களும் நானும் ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்கிற பொழுது அவர் எங்களை மகிமைப்படுத்துவதன் நிமித்தம் அவர் எங்களை தன்னே கைவிட்டு தன்னே இல்லாமல் ஆக்கி எங்களை அவர் மகிமைப்படுத்துவதனால் இன்று உங்களுக்கும் எனக்கும் தேவ கிருபை இருக்கிறது. அதே மகிமையை தேவனுக்கு கொடுப்பதற்கும் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு முடியும். ஒரு குடும்பமாக ஆண்டவர் எங்களை அழைக்கிறார். உங்களை குறித்து சிந்திப்பதை நினைத்து நிப்பாட்டி விட்டு மற்ற நபரை குறித்து சிந்திக்க தொடங்குங்கள். அவர்களை பாராட்டுங்கள், அவர்களை புகழ்கள், அவர்களுக்காக சேவை செய்யுங்கள், அவர்களுக்காக அவர்களை மகிழ்ச்சி அடைய செய்யுங்கள். ஒன்றையும் எதிர்பார்க்காமல் இதை செய்யுங்கள். நான் இதை சொல்லக்குள்ள இதையும் சொல்லிடுறேன். சில குடும்பங்களில் துஷ்பிரயோகம் இருக்குது. துஷ்பிரயோகம் இருக்கிற குடும்பங்களில் இதை நீங்கள் சில நேரத்தில் இந்த மாதிரியான காரியத்தை எங்களுக்கு நிப்பாட்ட வேண்டி வரும். அவங்கள்ட்ட இருந்து சில நேரம் எங்களுக்கு விலக வேண்டி வரும். அதை கூட நாங்கள் செய்கிறது அவங்கள மகிமைப்படுத்துவதற்காக. துஷ்பிரயோகத்துக்குள்ளே இருந்து கொண்டு அவங்களுக்கு நீங்கள் சேவை செய்யுங்க, அவங்கள நீங்கள் நினைங்க, அவங்களுக்காக வாழுங்கன்னு ஆண்டவர் எங்களுக்கு சொல்லி இல்லை. நீங்கள் அவன் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, எப்படி அடித்தாலும் பரவாயில்ல, எப்படி வார்த்தைகளை பாவிச்சாலும் பரவாயில்ல, அதுக்குள்ளே இருந்து அதுக்குள்ளே அவருக்கு அன்பு செய்யுங்கன்னு ஆண்டவர் இடத்துலையும் சொல்லி இல்லை. அந்த மாதிரியான நேரத்தில் உங்களுக்கு உதவி தேவை. வாங்க கதைங்க, தலைமைத்துவம் இருக்குது, நான் உங்களை வழி நடத்துகிறோம், என்ன செய்யணும்ண்டு. ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற மாதிரி இதுதான். அந்த மாதிரி ஒரு நாளும் மாறாது. இந்த மாதிரியை தான் ஆண்டவர் எங்களுக்கு எதிர்பார்க்கிறார். என்றைக்கு ஒரு தகப்பன் தன்னை குறித்து சிந்திப்பதை நிறுத்திவிட்டு தன்னுடைய மனைவியை குறித்து தன் மனைவிக்காக எல்லாமே அர்ப்பணித்து வாழ ஆரம்பிக்கிறானோ, என்றைக்கு ஒரு தகப்பன் தன்னை குறித்து மறந்துவிட்டு தன் பிள்ளைகளுக்காக அவன் அந்த பிள்ளைகளை உயர்த்துவதற்காக பிள்ளைகளுக்காக வாழ துறக்கிறாரோ, அன்று தாப்பத்தின் ஸ்தானத்தை எடுக்கிறார், அப்பான்ற ஸ்தானத்தை அந்த குடும்பத்தில் எடுக்கிறார். என்றைக்கு ஒரு அம்மா
தன்னை குறித்து நினைக்காமல் தன் கணவனை குறித்து நினைத்து கணவனை பாராட்டி புகழ்ந்து கணவனை சேவை செய்து அவரை மகிழ்ச்சி அடைய வைக்கிறாளோ, இன்றைக்கு ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னை மறந்து விட்டு அவ்வாறு செயல்பட ஆரம்பிக்கிறாளோ, அன்றைக்கு அது அம்மா என்ற உண்மையான ஸ்தானத்தை அந்த குடும்பத்தில் தாயார் எடுக்க தொடங்குகிறார். இன்றைக்கு பிள்ளைகள் தங்களை குறித்து மறந்துவிட்டு தங்களுடைய தாய் தகப்பனின் மகிமைக்காக வாழ ஆரம்பிக்கிறார்களோ, அவர்களை பாராட்டி புகழ்கிறார்களோ, அவர்களுக்கு சேவை செய்து அவர்களை மகிழ்ச்சி அடைய வைக்கிறார்களோ, ஒன்றுமே எதிர்பார்க்காமல் அதை செய்ய ஆரம்பிக்கிற பொழுது பிள்ளைகள் இது ஸ்தானத்தை எடுக்கிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது யோசிக்க முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டி? நாங்கள் கண்ணால் கண்டும் இல்லை கேட்டும் இல்லை சில வேளை. ஆனால் இதுதான் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற மாதிரி. இந்த அடித்தாளத்தில் இருந்து தான் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். இன்றைக்கி நான் ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அடித்தாளம் போடுறேன். இதுதான் எங்களோட அடித்தாளம். இதான் நாங்கள் ஆரம்பிக்க போகிற இடம். இதுதான் குடும்பம். இந்த குடும்பம் கூட தனிப்பட்ட குடும்பம் மாத்திரமல்ல, இதுதான் சபை குடும்பமும். சபைக்குள்ளும் ஆண்டவர் இதைத்தான் எதிர்பார்க்கிறார் உங்களிடம். ரைட்? சபைக்குள்ள கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவர் தன்னை மகிமைப்படுத்துவதை மறந்துட்டு மற்றவண்ட மகிமைக்காக வாழ ஆரம்பிக்கிற பொழுது போட்டித்தன்மை இருக்குமா? பாஸ்டர் ஏன் 31ஆம் தேதி என்ன பாவிக்கல ஸ்டேஜில் கேட்டீங்களா யாராவது? அப்படிப்பட்ட போட்டித்தன்மை ஏன் எந்த பிள்ளை ஸ்டேஜுக்கு மேல இல்ல கேட்டீங்களா? இப்படிப்பட்ட கேள்விகள் உங்களுக்குள்ள இருந்தாண்டா, அதாவது நீங்க உங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. நிப்பாட்டிட்டு மற்றவர்களுக்காக வாழ ஆரம்பிங்க. மற்றவர்களை உயர்த்துங்கள், மற்றவர்களுக்கு சேவை செய்யுங்கள், மற்றவர்களது மகிமைக்காக வாழுங்கள். ஆண்டவர் உங்களை தானாகவே உயர்த்த ஆரம்பிப்பார். இதுதான் ஆண்டவருடைய பேச. நாங்கள் எழும்பி நிற்போம். நாங்கள் இந்த ஆண்டவருடைய கடைசி இரவு மேசையில் பங்கு கொள்ள போகிறோம். இந்த நேரத்தில் நான் தலைவர்களை அழைக்கிறேன். இந்த நேரத்தில் அந்த மேசையை ஆயத்தப்படுத்தும்படி அவர்கள் ஆயத்தப்படுத்துகிற இந்த நேரத்தில் கடைசி ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். அதை போடுங்க. கடைசி கூட்டம் இருக்குது, அதை போடுங்க. இன்னொரு நபரை மகிமைப்படுத்துவதற்காக தனது சொந்த மகிமையை விட்டு கொடுப்பதை விட மேலான மகிமை ஒன்றும் இல்லை. அதான் இயேசு செய்தார். இன்னொருடைய நபரை மகிமைப்படுத்துவதற்காக தன்னுடைய சொந்த மகிமையை விட்டு கொடுப்பதை விட மேலான மகிமை ஒன்றும் இல்லை. இயேசு தேவன் என்ற மகிமை இல்லாமல் ஆக்கி கொன்றார், மனிதன் என்ற மகிமையை கூட இல்லாமல் ஆக்கி கொன்றார். என்னத்துக்காக? எங்களை மகிமைப்படுத்துவதற்காக. இன்னொருடைய சந்தோஷத்துக்காக தன்னுடைய சந்தோஷத்தை இல்லாமல் ஆக்கி கொள்வதை விட சிறந்த ஒரு சந்தோஷம் இந்த உலகத்தில் இல்லை. சபை, இதுதான் நம் இயேசு செய்தது. அவர் எங்களுடைய பாவமான வாழ்க்கையை தன்மையில் எடுத்து சிலுவையில் அவருடைய நீதியுள்ள வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 5:21 ஒரு பரிமாற்றத்தை செய்தார் எங்களுக்கு மகிமை கொடுப்பதற்காக. இந்த காலை நேரத்தில் இதை எங்களுக்கு அவர்கிட்ட இருந்து ஒன்று செஞ்சோ ஒன்றை கொடுத்தோ பெற்றுக்கொள்ள முடியாது. இது அவர் எங்களுக்கு கொடுத்த கொடை, ஒரு பரிசு. ஒரு நிமிடம் எடுத்து ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் 2 பாடுகள் பாடினோம். 2 பாட்டில் நான் கண்டன் உம்மை போல் ஒரு மனிதரையும் நான் காணவில்லை என்ற ஒரு பாட்டில் சொல்லுது. இப்போ உங்களுக்கு விளங்குதா ஏன் நாங்கள் அவரை போல மனிதர்கள் எங்களை காண முடியாதுண்டு? அவர் கொடுக்கிறவர், தன்னை குறித்து சிந்திக்காமல் எப்பொழுதுமே மற்றவரை குறித்து சிந்தித்து கொடுக்கிறவர். இன்னும் ஒரு இடத்துல நாங்கள் 2வது பாட்டிலையும் அப்படி ஒரு சிந்தனை இருந்துச்சு. மனிதர்களையும் ஆண்டவரையும் ஒப்பிட்டு, அது எல்லாத்துக்கும் காரணம் என்னண்டா அவர் ஒப்பிட முடியாத மனிதரோட. ஏண்டா மனிதர்கள் பாவத்தில் விழுந்த மனிதர் என்ற நிமித்தத்தில் நாங்கள் எங்களை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். எனக்கு என்னத்தை பெற்றுக்கொள்ள முடியும், இன்றைக்கு எனக்கு என்னத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அதுதான் எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. ஆனால் ஆண்டவர் எப்படி நாண்டே கொடுக்கிறது, எப்படி நாண்டே கொடுக்கிறது என்று யோசிச்சு கொண்டிருக்கிறார். அவர் கொடுக்கிற நபர் என்றபடி அவருக்குள் சந்தோஷம் இருக்கிறது. அதே தான்
எங்களிடம் என்று எதிர்பார்க்கிறார். ஒரு நிமிடம் எடுத்து நாங்கள் ஆண்டவரிடம் இந்த காலை நேரத்தில் உதவி கேட்போம். திருத்துவத்தின் கண்ட அதே அன்பு, அதே மகிமைப்படுத்தல் எங்கள் வாழ்க்கைகளுக்கு இயேசு எங்களுக்கு அந்த மகிமை கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு அந்த மகிமையை உருவாக்க முடியாது. ஆனால் இயேசு தன்னை இல்லாமலாக்கி, தன்னுடைய மகிமை இல்லாமலாக்கி, தேவ மகிமை மாத்திரமல்ல மனிதன் என்ற மகிமையும் இல்லாமலாக்கி எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நாங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, கோடான கோடி சோஸ்திரம் ஆண்டவரே. இன்று நாங்கள் எங்கள் கைகளில் வைத்திருக்கிற இந்த அப்பம், இந்த திராட்சை ரசம் உம்மால் உடைக்கப்பட்ட, பார்ந்து கொடுப்போம், உம்மால் உடைக்கப்பட்ட சரீரம் எனக்காக, என் மகிமைக்காக உங்கள் சரீரம் உடைக்கப்பட்டது. என்னை மகிமைப்படுத்துவதற்காக உங்கள் மகிமையை இல்லாமல் ஆக்கி கொண்டீர்கள். உமது இரத்தம், சிந்தப்பட்ட இரத்தம் எனக்காக, என் மகிமைக்காக, என்னை உயர்த்துவதற்காக நீர் ஆண்டவரே